இதுதான் அனுஸ்வாரம். கரெக்ட். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அந்த அனுஸ்வாரமானது என்ன பண்ணும், இந்த அக்ஷரங்களாக தன்னை மாத்திக்கும். எந்த அக்ஷரங்களாக? இந்த 5 அக்ஷரமாவும் தன்னை மாத்திக்கும். சரியா? எது மாத்திக்கும்? அனுஸ்வாரம். அனுஸ்வாரம் மாத்திக்கும். அதுக்கு அந்த சக்தி உண்டு. சரியா? சரி. எப்ப மாத்திக்கும் அப்படின்னா, அந்த அனுஸ்வாரத்துக்கு அடுத்தது இந்த அக்ஷரங்களை பார்க்கும். புரியுறதா? சரி. ஓகேவா? இதுல இப்போ இந்த அனுஸ்வாரத்துக்கு பக்கத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்ஷரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த அனுஸ்வாரம் தன்னை எதுவா மாத்திக்கும்? நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அனுஸ்வாரத்துக்கு இந்த 5ஆவும் தன்னை மாத்திக்க கூடிய சக்தி உண்டு. சரியா? புரியுறதா? இந்த அனுஸ்வாரத்துக்கு அப்புறம் இந்த அக்ஷரம் இருக்கு, இந்த த இருக்கு. இத 5ஆவும் தன்னை மாத்திக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா ஒன்னே ஒன்னாதான் தன்னை மாத்திக்கும். எதுவா மாத்திக்கும்? இன்னு. எந்த இன்னு? அதான் அந்த கடைசியில இருக்கு. அதே அந்த தவர்க்கத்துல வர கடைசி. அப்ப அந்த அனுஸ்வாரம் என்ன பண்றது, நமக்கு அடுத்தது யார் இருக்கான்னு பாக்குறது. பார்த்த உடனே அந்த லைனுடைய கடைசி அக்ஷரம் என்னதுன்னு பாக்குறது. சரியா? அது மாதிரி தன்னை மாத்திக்கிறது. புரிஞ்சுதா? இல்ல, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சொல்றேன், அடுத்தது எக்ஸாம்பிள்குள்ளதான் வரேன். இப்ப இதை பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம தர்ப்பண மந்திரத்துல ஏஷாம் ந அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு. சரியா? ஏஷாம் ந. இப்ப இந்த இடத்துல ஏஷாம் அப்படின்றது எப்படி போடுவா? ஏ ஷா அனுஸ்வாரம். ஏஷாம். ஓகேவா? அடுத்த அக்ஷரம் என்ன சொன்ன? எந்த ந? டவர்க்கத்துல வருதா தவர்க்கத்துல வரனாவா? தவர்க்கத்துல வரணும். தவறுகத்துல இதுல வரக்கூடிய என்ன? புரியுதா? ஓகேவா? சரி. இப்ப இந்த நாவை போட்டாச்சு, பக்கத்துல போட்டாச்சு. ஓகேவா? சரி. இப்ப இந்த நாவை பார்த்த உடனே இந்த அக்ஷரமானது, இந்த அனுஸ்வாரமானது என்ன பண்றது, இந்த அக்ஷரங்கள்ல இந்த லைன்ல இருக்கக்கூடிய கடைசி அக்ஷரம் இந்த நாவா இல்லையா? ஆமா. அந்த நாவினுடைய ஹாஃப் லிட்டர் என்னது? இன்னு. இன்னு. அந்த இன்னா தன்னை மாத்திக்கிறது. அப்ப இது என்ன ஆயிடும், இது ஒண்ணு சேர்ந்து இங்க ஒரு இன்னு வந்துட்டு இதை எடுத்துருவா. இப்ப படிச்சு பார்த்தா என்ன வருது? ஏஷான்ன. ஏஷான்ன இல்ல, ஏஷான்ன தான் இருக்கு. ஏஷான்ன. 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 அது அந்த ஆனா புக்ல இப்படி எழுதி இருந்ததுன்னா நம்ம ஏஷான்னு தான் படிப்போம், ஏஷாம்னு படிக்க மாட்டோம். ஆமா. எழுத்து கரெக்ட். ஏஷான்னு கரெக்டா, ஏஷாம்னு கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட். புரியுறதா? அதனாலதான் நான் சொல்லும்போது சொன்னேன். இப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு எழுதுறேன் பாருங்க. இப்ப நம்மளுடைய கட்ட விரல் இருக்கா இல்லையா? தம் ஃபிங்கர் இருக்கா இல்லையா? சரி. இந்த தம் ஃபிங்கருக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல அங்குஷ்டகான்னு பேரு. என்ன பேரு? அங்குஷ்டகா. நான் இங்க எழுதுறேன். என்ன எழுதுறேன்? ஆ இங் கு 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 இஷ் டஹ அங்குஷ்டஹா எழுதியாச்சு. சரியா? சரி. சரியா? சரி. இப்போ இதே மாதிரியே வார்த்தைகள் நீங்க வடக்கத்தி புஸ்தகங்கள், இப்போ பப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் டெல்லி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவளும் இதே மாதிரி வார்த்தைகளை எழுதுவா, டைப் பண்ணுவா, பிரிண்ட் பண்ணுவா. ஆனா அந்த பிரிண்டிங் எப்படி தெரியுமா இருக்கும்? இது மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இங்க அங்க மேல அது அங்குஷ்டஹா, இது அங்குஷ்டஹா. இப்ப நான் பாட்டு படிக்கும்போது இந்த 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 வார்த்தையை நான் பார்க்கும்போது அங்குஷ்டஹான் தான் படிப்பேன். தப்பு கிடையாது. புரியுறதா? அது ஒன்னு ஒரு புஸ்தகத்துல பாக்குறேன், இங்க அங்குஷ்டஹான்னு போடுறேன், நான் அங்குஷ்டஹான்னு படிக்கிறேன். புரியுறதா? சரியா? புரியுது.
இது ரெண்டுத்துல வாசிக்கும் போது நான் இப்போ இதை பார்த்துட்டு இது மாதிரி வாசிக்க முடியாது. எப்படி வாசிக்க முடியாது? இங்க அங்குஷ்டகான்னு போட்டிருக்கு, நான் வந்து இது அங்குஷ்டகாவை அங்குஷ்டகான்னு வாசிக்க முடியாது. புரியுதா? எனக்கு நான் படிக்கணும்னா அது மேல இருக்கிறது அங்குஷ்டகான்னு தான் படிப்பேன். ஆமா ஆமா, சரியா? புரியுதா? ஓகே, இது உங்களுக்கு கான்செப்ட் புரியுறதா? புரியுது. சி, ரெண்டு விதமாவும் படிக்கலாம். ரெண்டு விதமாவும் படிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ரெண்டு விதமான பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு பப்ளிகேஷன்ஸ் இந்த பக்கம் நம்ம சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் நீங்க கிளியரா இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அங்குஷ்டகான் தான் போட்டிருப்பா. சரியா? கன்ஃபியூசிங்கே இருக்காது, கிராமட்டிக்கலா இருக்கும். சரியா? நீங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய சில பப்ளிகேஷன்ஸ்ல இது மாதிரி போட்டிருப்பா. அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது கூட கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம்பிள். இதை விட ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? கங்கா, கங்கா அப்படின்ற வார்த்தையை சொன்னேன். அது திருப்பி சில பேர் எப்படி எழுதிருப்பா? கங்கா. சரியா? அப்படின்னு எழுதிருப்பா. புரியுறதா? சரியா? இதுவும் அதுவும் ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான், ஒரே ரிவரை தான் சொல்ல போறது. புரியுறதா? எழுதுறதுல இது மாதிரி எழுதிக்கலாம், இது மாதிரி எழுதிக்கலாம். சரியா? ஓகேவா? நம்ம ஜம்ஜா தானே சார் படிக்கணும்? என்னமா? ஜம்ஜா தானே படிக்கணும் நம்ம. கங்கா, கம்கா, அதான் அப்படியும் படிக்கலாமா? படிக்கலாமே. புரியுறதா? எனக்கு கொஞ்சம் புரியல சார். இல்லம்மா, சி, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேம்மா. இப்ப நீங்க இந்த இடத்துல விசர்க்கம் வருது இல்ல சார்? எங்க விசர்க்கம் வருது? இல்ல, கடைசியில அந்த 5 லெட்டர் இருக்குல்ல. ஆமா ஆமா, கடைசியில அது வந்து மத்த லெட்டர் வரும்போது இதுவா மாறிக்குமா? இந்த அனுஸ்வாரம் வந்து அந்த லெட்டரா மாறிக்க போறது. ஓகே. சி, இது ஏன் புரியலன்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இது வந்து கிராமர். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே என்ன அப்படின்னா, வெறும் பெயர் சொற்கள், வெறும் வார்த்தைகளை படிச்சு அதனுடைய மீனிங் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? இப்ப இந்த டாபிக் புரியலையே அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இது கிராமர். கிராமருக்குள்ள இருக்கு என்ன இருக்கு? ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால இத மாதிரி அனுஸ்வாரமானது இந்த அக்ஷரங்களை பார்க்கும்போது அதனுடைய 5வது அக்ஷரமா தன்னை மாத்திக்கும் அப்படின்னு. புரியுதா? நீங்க வந்து இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து நீங்க சில இதெல்லாம் இது பண்ணிருப்பீங்களா? அதாவது என்னன்னா, பைந்தமிழ் இல்லையா? இப்ப வந்து அந்த இன்னா மாறுறது, இது மாதிரி நம்ம வந்து நிறைய அந்த இதுல பார்த்துட்டே வரலாம், இலக்கணத்துல பார்த்துட்டே வரலாம். அது அந்த 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 அக்ஷரம் என்ன பண்ணும், அடுத்த அக்ஷரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். இது தமிழ் இலக்கணத்திலயும் உண்டு. புரியுதா? அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. சரியா? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கணும். நீங்க இப்போதைக்கு என்ன தெரியுமா யோசிக்கணும்? அங்க என்ன போட்டிருக்கு, புக்ல என்ன போட்டிருக்கு? க மேல அனுஸ்வாரம் போட்டிருக்கு. அதை கங்குன்னு படிக்க முடியாது. க மேல அனுஸ்வாரத்தை கம்னு தான் படிக்க முடியும். கம் கா, கம் கா. சரியா? புரியுறதா? சரி, க போட்டிருக்கு, பக்கத்துல இங்கு போட்டிருக்கு, கீழே கா போட்டிருக்கு, கங்கான்னு படிக்க புரியும். புரியுறதா? அது புரியுது சார். எப்படி புஸ்தகத்துல இருக்கோ அப்படியே படிச்சிருக்கும். ஓகேவா? ஓகே சார். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரியும் இருக்குன்னு சொன்னேன். சரி சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க சொல்லி தரீங்க சார், என்கிட்ட நான் டக்குனு புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நிதானமா புரியட்டுமேம்மா. ஏன் அவசரப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? நிதானமா புரியட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? தேங்க்யூ சார். சரி, வெரி குட் வெரி குட். இப்போ வந்து சில பேருக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியல, வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக் கிளாஸஸ் எடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன். சரியா? சார் நமஸ்காரம் சார். நான் உங்களை வந்து சார் கூப்பிடணுமா, சான்ஸ்கிரிட்ல ஜீன் கூப்பிடணுமா? அதை திருத்திக்கணும் நாங்க. சம்ஸ்கிருதத்துல கூப்பிட்டா நல்லா இருக்கும். இது என்னன்னா, ஆமா, அதாவது வந்து சம்ஸ்கிருதத்துல நிறைய வார்த்தைகள் உண்டு. அதுல வந்து ஆச்சாரிய அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, குருஹு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுக்கப்புறம் வந்து நமோ நமஹா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, ஸ்ரீமன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இது எல்லாமே ஆச்சாரியனை தான் குறிக்கும். சரியா? குருவதான். அதுல எந்த வார்த்தை வேணா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சரிங்க சார். சரிங்க சார். குருஜினே கூப்பிட்டுறோம். அவ்வளவுதான் குருஜி.
கண்டிப்பா சரி. தேங்க்ஸ் குருஜி, இன்னைக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு இன்னொரு கிளாரிபிகேஷன் கூட சொல்லுங்க. இந்த வருதுனால நான் நெக்ஸ்ட் கிளாஸ கேக்குறேன். விசர்கா வந்து பாத்தீங்கன்னா 3வது எழுத்துல இருந்து விசர்கா இல்ல, 3வது வேர்ட்ல இருந்து விசர்கா இல்ல. பட் இது வரைக்கும் கண்டினியூஷனா பார்க்கும் போது நம்ம படிச்சோம் விசர்கா வந்தது எல்லா பர்த்தோட எண்ட்ல. அது என்னன்னு எனக்கு புரியல குருஜி, அது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். சரியா? ஓகே.